சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெத்திலி கருவாடை அப்படியே ரெடிமேடாக ரெடி பண்ணி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஆஞ்சி அதை வந்து அந்த குடல் தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். 2 கிலோ வாங்கினதில் நமக்கு ஒரு 1.25 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா கழிவெல்லாம் போனதுக்கப்புறம் 1.25 கிலோலேருந்து 1.5 கிலோ தான் நமக்கு தேவைக்கும். கண்டிப்பாக இது 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி இருந்ததுன்னா அதை வடித்து எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாலோடவே போட்டுடலாம். தலை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாலோட போடலாம். இது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து பொரிச்சிக்கலாம், இல்லை குழம்புக்கு போடுறதுனால போட்டுக்கலாம். இதில் 2 லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த 2 லெமன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சள்தூளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். 4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சித்திரை வெயிலில் அடிக்கிற வெயிலில் இது ஒரே நாளில் கூட நமக்கு காஞ்சிடும். நான் காலையிலேயே போட்டிருந்தேன்னா இப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சு. இப்போ போட்டோம்னா ஓரளவுக்கு காஞ்சிடும். மீதியை நாளைக்கு காய வச்சு எடுத்துடலாம். லெமன் எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும். நம்ம எந்த குழம்புலையும் இனிமேல் நம்ம கழுவ போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன்று குழம்புல போட போகிறோம், இல்லைனா வறுக்க போகிறோம், இல்லாட்டி தொக்கு வைக்க போகிறோம். அதனால நம்ம லெமனும் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும். வாங்க மேலே போய் காய வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கவரில் போட்டுக்கலாம். ஏன் நான் தட்டில் போடல அப்படின்னா இந்த கவர் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண வேணாம், தூக்கி போட்டுடலாம். கவரில் போட்டோம்னா நல்லா வந்து வெயில் உரைக்கும். இந்த கீழே இருக்கிற வெயில், அதுக்கப்புறம் இங்கே தரையில் இருக்கிற வெயில் எல்லாமே உரைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சாக்கு இப்படி கிழிச்சுக்கலாம். செம்ம சுடுது தர. பாருங்க, கருவாடு வந்து கரெக்டாக 2 நாளில் நல்லா காஞ்சிச்சு. இது அப்படியே நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான நெத்திலி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக விற்கிற நேரம் நீங்களே வாங்கி இந்த மாதிரி வெயில் சீசனில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மழை சீசனில் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.